ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தேன்கூடு. இன்றைக்கி வெஜிடபிள் ரவா கிச்சடி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கடாய் நல்லா ஹீட் பண்ணிவிட்டு அதில் எண்ணெய் ஊற்றி எண்ணெயும் நல்லா ஹீட் ஆனதும் ஒரு துண்டு பட்டை, அப்புறம் ஒரு ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கிறேன். வேறு எதுவுமே சேர்க்கல. இப்போ பச்சை மிளகாய் சேர்த்து பச்சை மிளகாய் நல்லா வெடித்ததும் காரத்துக்கு பச்சை மிளகாய் மட்டும்தான் சேர்க்குறேன். இப்போ பொடியாக நறுக்கி வச்சுருக்க வெங்காயம், கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அதுக்கடுத்து பொடியாக நறுக்கி வச்சுருக்க பீன்ஸ், கேரட், தக்காளியும் இது கூடவே சேர்த்துக்கிறேன். தக்காளி நல்லா வதங்கி வரும்போது காயும் நல்லா வெந்து வந்துடும். பச்சை பட்டாணி வாங்கி வச்சுருந்தேன், அதை வீட்லேயே முளை கட்டி வச்சுருந்தேன். இப்போ அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தக்காளி மேஷ் ஆகும்போது காயும் நல்லா வெந்து வந்துடும். இப்போ உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு, மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா காயை வதக்கி விட்டுக்கலாம். காய் பாதி வெந்ததும் கொத்தமல்லி சேர்த்துக்கிறேன், ஒரு அரை கைப்பிடி அளவுக்கு. இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி காய் நல்லா பாதி வெந்ததுக்கப்புறமா ஒரு கிளாஸ் ரவைக்கு 2.25 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கிறேன். தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் ரவையை ஒரு கையில் கொட்டிக்கிட்டு இன்னொரு கையில் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க கரண்டி வச்சு. தண்ணிலாம் நல்லா அப்சர்வ் ஆனதுக்கப்புறமா அப்படியே மூடி போட்டு சிம்மில் வச்சிடணும். அதுக்கப்புறம் கிளறி விட்டுக்கலாம் இடையில. இப்போ பாருங்கள், நல்லா வெந்து வந்துருச்சு. குழைய வரும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு ஸ்பூன் நெய் விட்டு சாப்பிட்டா அவ்வளோ